நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்கு நம்ம பேச்சு கேட்குறவங்களுக்கு, கேட்காதவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? சொல்லாமல் வாய் மூடுன்னு இருந்தால் தான் பிரயோஜனம். ஏதாவது சொல்லி அவங்கக்கிட்டேருந்து வாங்கி கட்டுக்கிறதுக்கு பதிலாக சொல்லாமல் இருந்தது நல்லது இல்லையா, உத்தமம் இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பொறாமை பிடிச்சவங்க இருக்காங்க இல்லையா, நமக்கு தெரியும் யார் பொறாமை பிடிச்சிருவங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஒத்துக்கு போகிறதில்ல, எங்களுக்கு பொறாமை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திருடன் வந்து திருடிட்டு திருடுனையாடான்னா, அப்போ நான் திருடலையே அப்படின்னு தான் சொல்லுவான். அந்த மாதிரி இந்த பொறாமை பிடிச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த சின்ன வீடியோ கிளிப்பு. இப்போ சினிமா ஃபீல்டு எடுத்துக்கோங்க, மூவி ஃபீல்டு. நிறையா பேர் வந்து 70 வயசுக்கு மேலே ஆனவங்கெல்லாம் கூட ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா, உனக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிட்டு போயா அப்படின்னு சொன்னால், கேரக்டர் ரோல் பண்ணிட்டு போனால் சம்பளம் கம்மி வரும் இல்லை, ரெம்யூனரேஷன் கம்மியாக கொடுப்பாங்கல்ல. ஹீரோ ரோல் பண்ணால் தான் லீட் ரோலு, அதனால் வந்து லீட் மணி கிடைக்கும், நம்மளும் ஜாஸ்தி கேட்கலாம், டிமாண்ட் பண்ணலாம், 2 கையில் பணம் வாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்கிறாரு. யார்? அவருக்கு ஒரு டைட்டில், ஸ்டார்டிங் வித் எம் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் மக்கள் பணம் எடுத்து வாங்கிட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணாங்களான்னா ஒன்றும் கிடையாது, 0. அப்புறம் இங்கே ஒருத்தர் இருக்கார், 76 வயசு ப்ளஸ் அப்படின்னு வச்சுக்கோயேன். அவருக்கு ஒன்றுமே லீட் ரோல் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஏன்னா பணம் நிறைய இருக்குது, ஒரு 150 கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாரு போல். அதுக்கப்புறமா அதில் வர ப்ராஃபிட்ஸில் வேறு ஷேரு வீட்டுக்கு கொண்டு வந்து செக்கு கொடுத்துட்டு போகிறாரு அந்த ப்ரொடியூசர் குரூப்பு. இவங்க ஏதாவது பண்ணாங்களா? நிறைய வாட்டி கேள்வி கேட்டாங்க. நான் ஏதாவது பண்ணுவேன், இந்த என்னை வாழ வைக்க அவங்களுக்காக நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 வருஷமாக சொல்லிகிட்டே தான் இருக்கார். பட் என்ன பண்ணாருன்னு மக்களுக்கு தான் மக்கள்கிட்ட தான் கேட்கணும். அவர் மக்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அவங்க ஓப்பனாக சொல்லலாம். ஒருத்தர் இருந்தார், ஒருத்தர் 2 பேர் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சது, சோபன் பாபுன்னு இருந்தார் ஒரு ஆள். அவர் தெலுங்கு ஹீரோ. அவர் ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் ஆக்ட் பண்ணுறதை நிறுத்திட்டார். நீ வந்து ஏன் நிறுத்தணும், நீ வேறு ரோல்ஸ், உனக்கு தகுந்த ரோல்ஸ் செலக்ட் பண்ணலாமில்ல அப்படின்னா அவர் கொடுத்த பதில் என்னன்னா, அவர் சென்னையில் தான் இருக்கார், இப்போ இல்லை, இஸ் நோ மோர் நவ், இஸ் செட்டில்டு இன் சென்னை. அவர் என்ன பதில் கொடுத்தாருன்னா, ஏன் ஆக்ட் பண்ணுறதில்ல, இது வரைக்கும் நான் ஹீரோவாக ஆக்ட் பண்ணி பழகிட்டேன், மக்கள் வந்து என்னை ஹீரோவாக தான் பார்த்துருக்காங்க, நான் இப்போ போய் சைடு ஒரு கேரக்டர் ரோலோ அப்பா ரோலோ தாத்தா ரோலோ பண்ணால் எனக்கு இஷ்டம் இல்லை. என்னை பார்க்குற என்னோட சினி கோயிங் பப்ளிக்குக்கும் அவ்வளோவா தே மே நாட் ரிசீவ் இட் வெல். அதனால் நான் ஆக்ட் பண்ணுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் இங்கே இருக்கார் இல்லை, எங்கேருந்தோ வேறு ஒரு 3, இஃப் யூ டேக் த origin of this senior most age wise hero, he has got a links from 3 states வந்து இங்கே செட்டில் ஆகிருக்கார். நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் இந்த மக்களுக்காக அப்படின்னு ஒரு 50 வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கார். என்ன பண்ணாருன்னு அவங்க பின்னாடி இருக்கிற குரூப்பு வந்து வெல்த் சேர்த்துட்டே இருக்காங்க, ஃபேமிலி குரூப்பு. அவர் நான் அரசியலில் குதிக்க போகிறேன், வரப்போகிறேன், அது இதுன்னு ஒவ்வொரு மீட்டிங்கில் சொல்லி மக்களை வந்து உசுப்பேற்றுவார். என் ரசிகர்களுக்காக நான் அரசியலில் குதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. கடைசியில் என்ன ஆச்சு, பயம் வந்துடுது. அவர் பேசுகிறது ஒன்று, உள்ளுக்குள்ளே பயம் எப்போவுமே இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து வேறு விதமாக நம்ம எப்படி கொள்ளடிக்கலான்றதான் பார்த்துன்னு இருப்பாங்க. கடைசியில் பயந்துட்டு, எனக்கு ஹெல்த் ரீசன்ஸு டாக்டர் வந்து என்னை வந்து
நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் போகக்கூடாது, அதனால் வந்து யூ கீப் அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ் அப்படின்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் படி நான் இப்போ அந்த தாட்டு வந்து என் மைண்ட்லேருந்து வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னாரு. இப்போ நம்ம இந்த விஜய் தம்பி வின் பண்ணதுனால ஒரு பொறாமை, எல்லாரும் போய் அவர் விஜய் தம்பி பார்த்துருக்காங்க, ஏன்னா இவரை மட்டும் பார்க்கல. இருக்கட்டும், அது அவரோட இண்டிவிஜுவல் விஷ். பட் எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க, சினிமாவில் ஆக்ட் பண்ணுறதில்ல, வெளியில் சொசைட்டியிலவே ஆக்ட் பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அவ்வளோதான். இது மாதிரி நிறைய பொறாமை பிடிச்சவங்க இல்லை. அது விஜய் தம்பி வந்து பார்ட்டி ஆரம்பித்து இந்த ரீசெண்டாக ஒரு ரீசெண்ட் 1 இயரில் அவர் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கார் இல்லை, மக்கள் மீட் பண்ணுறது, சின்ன சின்ன மீட்டிங் வைக்கிறது, சபா வைக்கிறது, இல்லை பெரிய மீட்டிங்ஸ் வைக்கிறது, அந்த அவரோட கொள்கை சொல்கிறது, அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு சப்போஸ் இஃப் இஸ் கிவன் எ சான்ஸ் வாட் ஹி வில் டூ டு த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா ஒரு வருஷமாக. அவர் சினிமா ஃபீல்ட்லேருந்து வந்தவர். ஓகே, இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிற செலிப்ரிட்டி, நான் தாத்தா, நான் தாதா, நான் பிஸ்தா, நான் ஸ்டாரு, நான் டபுள் ஸ்டாரு, நான் மெகா ஸ்டாரு, நான் சின்ன ஸ்டாரு, நான் பவர் ஸ்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க இல்லையா. இவங்கெல்லாம் அப்போ எதுவுமே அவருக்கு சப்போர்ட்டிவாக எதுவுமே பேசலை, ஒரு வார்த்தை கூட பேசலை. ஏன்னா பயம், அப்போ கவர்னன்ஸில் இருந்த பார்ட்டி வந்து அவங்கள ஏதாவது பண்ணிவாங்க அப்படின்னு பயம். ஒரு வார்த்தை, ஒரு சப்போர்ட்டிவ் வார்த்தையும் பேசலை. சப்போர்ட் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் வேர்ட் ஆஃப் த மவுத் ஒரு சப்போர்ட்டுக்காக ஏதாவது பேசியிருக்கலாம் இல்லை. இப்போ அவர் வின் பண்ணி சிஎம் ஆனதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் போய் சொந்தம் கொண்டாடுற, எனக்கு ஃப்ரெண்டு எங்கூட நடித்தார், நான் அவரு கூட நடித்தேன், எனக்கு ரொம்ப க்ளோஸு அப்படி இப்படின்னு சொந்தம் கொண்டாடி போய் மீட் பண்ணுறாங்க. இப்போ அவரோட வின்னு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு சினிமாவிலேருந்து வந்த ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆகினார் இப்போ அப்படின்னு சொல்லி அந்த செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவர் ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுக்காக தே வாண்ட் டு ஹாவ் ஏ செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் இன் எ பிக்கர் வே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதாங்க, வெள்ளம் இருக்கிற இடத்துல தான் எறும்பு போகும், வெள்ளம் இல்லைன்னா எறும்பு போகாது இல்லையா. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. எல்லாம் நாடகங்க, not only in cinema, silver screen or small screen, in real screen also, real life screen also, people are acting. ஆக்ட் பண்ண தெரிஞ்சவங்க தான் பொழைச்சிக்கிறாங்க, ஆக்ட் பண்ண தெரியாதவங்க வந்து பொழைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது என்னோட பர்சனல் அபிப்பிராயம், இட்ஸ் மை ஓன் பர்சனல் தியரி, பிகாஸ் ஐ எம் ஏ சூப்பர் சீனியர் சிட்டிசன் அண்ட் one of the senior officials in a leading banking sector. I have seen entire, in this 80 years of life, I have seen good or bad, anything, happiness, sadness, everything I have seen. With my, I hail from Andhra Pradesh, settled in Chennai for the last 53-54 years. I have been living in Chennai. I have got my own accommodation there. Currently, temporarily, I am living in Bangalore with my children. So, I feel that I am eligible, entitled to make my observations like this. That is why I made this video clip. Hope you will agree with me, or you may disagree with me also. But please comment whether you agree or disagree. You kindly record your comments and support us by like, share and subscribe, and you can support me also to do more such valuable videos that are useful to the society. Thank you. God bless you all.